வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். முத்திரை பதிக்கும் சித்திரை கலை விழா 12வது வருடமா. சித்திரை கலை விழா அப்படிங்கிறது நம்மளுடைய ஹயகிரிவர் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் அகாடமியும் விளக்கு கடையும் அறநருள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட சேர்ந்து இந்த வருஷம் நடத்த இருக்கிறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது. இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க. தெரியாதவங்களுக்காக இதை பற்றின ஒரு சின்ன ஒரு விரிவாக்கமும் கொடுக்குறேன். அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. சித்திரை கலை விழா அப்படிங்கிறது 12 வருஷம், இது 12வது வருஷமாக நடத்த போகிறோம். இதில் வந்து தமிழ் வளர்ச்சிக்காக அப்படின்னா, தமிழ் வந்து இன்னைக்கு ஆங்கிலம் பேசுகிறவங்கள ஆச்சரியமாக பார்த்த காலம் மாதிரி தமிழில் வந்து ரொம்ப தெளிவாக உச்சரிப்பு நல்லா பேசுகிறவங்கள இன்னைக்கு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறது தெரியாமல் அப்படின்றத விட அதோட பெருமைகள் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற விதமாக 12 வருடமாக தொடர்ந்து சித்திரை கலை விழா அப்படின்னு நடத்திட்டு இருக்கிறோம். இந்த சித்திரை கலை விழாவில் முக்கியமாக பேச்சு போட்டி இருக்கும், தமிழ் பேச்சு போட்டி. இது வந்து எல்கேஜி படிக்கிற குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே கலந்துக்க முடியும். ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எல்கேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டு 4th, இப்படி வந்து ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து 5 வகையாக பிரிச்சிருக்கோம். பேச்சு போட்டிக்கு 5 வகையாக இருக்குது. இதே மாதிரி பாட்டு போட்டிக்கும் 5 வகையாக இருக்கும், ஓவிய போட்டிக்கும் 5 வகையாக இருக்கும். இப்படி 3 போட்டிகளுமே ரொம்ப நல்லாவே நடக்கும். இது இந்த வருடம் ராஜலக்ஷ்மி கல்யாண மண்டபத்தில், நம்ம போரூரில் நாயுடு ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி கல்யாண மண்டபத்தில் ரொம்ப கிராண்டாக நடக்க இருக்குது. இதோட எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் போட்டிகள் மட்டுமே நடைபெறும். போன வாட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தோம். அப்படி இல்லாமல் போட்டிகளுக்கு தனியாக, பரிசளிப்பு விழா தனியாக அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த போட்டியில் என்ன மாதிரி இருக்கும், பேச்சு போட்டியில் தலைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா, எல்கேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவ்வளோ அழகாக அந்த ஏஜுக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறது 3 தலைப்புகள் கொடுத்துருப்போம். அந்த 3 தலைப்புகள்லேருந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை சூஸ் பண்ணி உங்களுடைய குழந்தையோ அல்லது உங்களுடைய பேரம்பேத்திக்கோ நல்ல தமிழில் அதை சொல்லி கொடுத்து கூப்பிட்டுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிரிவும் 5 பிரிவு இருக்குது. அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாமே வரலாம். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ட்ரி ஃப்ரீ பண்ணியிருக்கோம். மற்ற ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே 250 ரூபா இதுக்கு என்ட்ரி ஃபீ பே பண்ணி வரணும். இந்த பே பண்ணி வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே மெடலும் சர்டிஃபிகேட்டுக்கும் கொடுப்போம். ஏன்னா ஒரு இடத்துல போய் போட்டியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். அதுக்காகவே அவங்கள பாராட்டுற விதமாக மெடல் சர்டிஃபிகேட்டு எல்லாருக்குமே கொடுப்போம். அது இல்லாமல் சிறப்பாக வெற்றி பெறக்கூடிய 3 குழந்தைகள், அது மட்டும் இல்லை நல்லா பேசியிருக்கு, அதை 3வது இடத்துக்கு கொடுக்க முடியல அப்படின்னா கூட அது நியர் தென் 3வது பரிசுக்கு தகுதியானது தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு பரிசு. இப்படி வந்து அதை அந்தந்த ஜட்ஜஸ் முடிவு பண்ணுறது, அவங்க பண்ணி அது வந்து ரொம்ப அழகாக வெளிவரும். இதில் இந்த வருடம் நமக்கு வந்து பரிசளிப்பு விழா தனியாகவே நடத்துகிறோம். இப்படி எல்லாத்துக்குமே, ஓவிய போட்டிக்கும் சரி, பாட்டு போட்டிக்கும் சரி, பேச்சு போட்டிக்கும் சரி, மத்தியானம் 3 மணிக்கு மேலே 3 மணிலேருந்து பரிசளிப்பு விழா நடக்கும் அதே கல்யாண மண்டபத்தில். இதுக்கு தமிழ் அறிஞர்கள் எல்லாம் வர்றாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சாதிச்சிட்டு இருக்கிறோம் ஒரு விஷயம், ஒரு பெண் வெளியில் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வித்திட்டது பாரதியார் தான். பாரதி தான் வந்து புதுமை பெண் அப்போவே இருந்து பேசினாரு, பாடினாரு. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு பெண்கள் இவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோன்னா பாரதியார் தான் அதுக்கு முக்கிய காரணம். அந்த பாரதியாருடைய பேரன் நிரஞ்சன் பாரதி அவங்க வர்றாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. அதே மாதிரி நம்மளுடைய வில்லிசை பாரதி திருமகன் அவங்க வர்றாங்க. இன்னும் ஓவிய போட்டிக்கும் சிறப்பு விருந்தினர்களை கூப்பிட்டுருக்கோம். இப்படி எல்லாமே ரொம்ப பிளான் பண்ணி இந்த பரிசளிப்பு விழாவே ரொம்ப அழகாக ரொம்ப கிராண்டாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து உங்கள் கண்களுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ஒரு பெரிய விருந்தாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் தமிழ் ஆர்வமிக்க அத்தனை பேரும் இதில் வந்து
கலந்துக்கலாம், பெரியவங்க கூட பேசலான்னு சொல்லி அதுக்கு தனியாவே கொடுத்துருக்கோம். அதுலயுமே உங்களுக்கு பிடிச்ச டாபிக், உங்களுக்கு பிடிச்சத நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதத்துல ரொம்ப அழகா பேசுங்க. இது முழுக்க முழுக்க தமிழ் சம்பந்தமா 12வது வருடமா நடக்க இருக்கு. அ இதுல நீங்க உங்க வீட்டு குழந்தைங்கள கலந்துக்க வைங்க. நெறைய ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அனுப்புங்க, பாட்டு டீச்சர்ஸ்க்கு அனுப்புங்க. டிராயிங் கிளாஸ்க்கு போயிட்டுருக்க ஓவிய பயிற்சி பெற்றுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனுப்புங்க. இது ரொம்ப பிரம்மாண்டமா நல்லா நடக்க இருக்கு. இது 12 வருஷமா நடத்துறோம் அப்படின்றதுனாலே இத ரொம்ப அழகா ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போறோம். ஸோ இந்த 12வது வருடம் நெறைய குழந்தைகள்ல இதுல வந்து வெற்றி பெற்ற குழந்தைகள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, சூரிய நாராயணன் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பாராட்டுறோம் இல்லையா? அந்த குழந்தை காம்படிஷன்னு ஒரு போட்டின்னு வந்து கலந்துக்கிட்டது நம்மளுடைய ஹயகிரிவர் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் அகாடமி தான். ஸோ அந்த போட்டியில அ அன்னைக்கு முதல் பரிசு வாங்கின சூரிய நாராயணன் தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்கோம். இப்படி நிறைய குழந்தைகள், நிறைய பேச்சாளர்கள இந்த சித்திரை கலை விழா உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதுல நம்ம வீட்டு பிள்ளைங்களும் இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஆர்வமா இருக்கணும். பொதுவா பாட்டு போட்டிக்கும், ஓவிய போட்டிக்கும் குழந்தைங்க அவங்களாவே முன் வந்துருவாங்க. பேச்சு போட்டிக்கு பெற்றவர்கள் நம்ம ஊக்குவிச்சா மட்டும் தான் வருவாங்க. ஒரு குழந்தை ஏன் இந்த பேச்சு திறமை வளரணும் அப்படின்னா, ஒரு குழந்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறதுக்காகவாவது பேசத் தெரியணும். இன்னைக்கு அவங்க என்ன வேலை பார்த்தாலும், அந்த பேச்சு அப்படிங்கிறது அந்த திறமை இருக்கிறவங்களால, அவங்க இருக்க ஃபீல்டுல அவங்க வந்து ஜொலிச்சு வர்றாங்க. ஸோ, அப்ப அந்த பேச்சுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு. அத ஊக்குவிக்கிற விதமா, அதுக்கு ஒரு பயிற்சி களமா இந்த சித்திரை கலை விழா 12 வருஷமா நடந்துட்டுருக்கு. இதுல நம்ம வீட்டு குழந்தைகளையும் பங்கு பெற வைப்போம். நிறைய தமிழ் பேச்சாளர்கள் இது மூலமா உருவாக்கணும். தமிழ் ஆர்வம் உருவாகணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். பாட்டு போட்டியிலேயுமே முழுக்க முழுக்க தமிழ் சம்மந்தப்பட்ட பாடல்கள் தான் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் ஈஸியா பாடுற மாதிரியும் இருக்கும். அதுலயுமே எல்லாமே நடுவர்கள பத்தி சொல்லணும்னா, எல்லாருமே கைதேர்ந்த வல்லுனர்கள். பெரிய பெரிய இடங்கள்ல பெருசா டீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அல்லது பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்க தான் வந்து நமக்கு நடுவர்களாவும் வர இருக்காங்க. ஸோ இப்படி ரொம்ப வெகு விமர்சனையா இந்த வருடம் சித்திரை கலை விழா நடக்க இருக்கு. இதுல நம்ம வீட்டு குழந்தைங்கள கலந்துக்க வைப்போம். நன்றி, வணக்கம்.